இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரு கண்டுபிடிச்சாங்களா? ஒரே எரிச்சலா வந்துட்டே இருக்கு. ஸ்கூல் வச்சாலாச்சும் என்ன அழகா நேரம் போகும். எப்ப பார்த்தாலும் வீட்லயே கிடக்கிறதுக்கு போர் அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா. சா, ஹோம்ஒர்க் வேற தலைக்கீழ கிடக்குது. அதை எடுத்து எழுதுறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லப்பா. நான் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்க போறேன். எரிச்சலா இருக்கு எழுதுறதுக்கும். ஸ்கூல் வச்சாலுமே எரிச்சலா தான் இருக்கு, லீவ் விட்டாலுமே எரிச்சலா தான் இருக்கு. எங்கேயாச்சும் டூர் போனா நல்லா இருக்கும்ல. நம்ம டூருக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னோம்னா அந்தால கூட்டிட்டு போயிருவாங்க பெரியவங்கலாம். என்ன பூமாரி மூஞ்சி ரொம்ப தொங்கி போன மாதிரி இருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையா? ஏ பூமாரி. சொல்லு தீபி, எதுக்கு இவன் கத்திட்டு இருக்கியா? காதோட வலிக்குது, மெதுவா பேசுறியா? ஓஹோ, நான் பேசுறது உனக்கு ரொம்ப கத்துற மாதிரி இருக்கோ? என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கு மூஞ்செல்லாம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா, நல்லாதான் இருக்கேன். சரியா? இல்லையா, உன்னை பார்த்தாலே தெரியுது யாரோ நல்லா டோஸ் விட்டுருக்காங்கன்ட்டு. என்னன்னு சொல்ல போறியா என்ன? அது ஒண்ணு இல்ல, எங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு என்ன கூப்பிட்டு வர போறாங்களா. நான் அவங்க கூட சேர்ந்து வெளியே போறேன். ஜாலி. அப்ப நீ இப்ப சிரிச்சுட்டு இருக்கணும். உன் மூஞ்சி எப்படி இருக்கு? எனக்கு தான் போறதுக்கு விருப்பமே இல்லையாமா, அதுக்கப்புறம் எப்படி போக முடியுமா? பூமாரி, நீ அங்க வச்சு கூட சொன்னியா உங்க அப்பா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்கன்ட்டு? அப்ப நல்லா ஜாலியா தானே இருந்த. இப்ப என்னவா உனக்கு? அதான் அப்போ சொன்னேன். இப்ப எனக்கு போறதுல நல்ல இஷ்டமே கிடையாது. அதான் நான் போகலன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத, போயிட்டு வா. அதுக்கப்புறம் உங்க மீனம்மா ஏதாவது நினைக்க போறாங்க. அவங்க தான் என்கிட்ட பேச மாட்டாங்கல்ல, அங்க போய் என்ன செய்வா? எங்க அப்பா வெளியே கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொன்னேன். அவங்க இருந்தாலும் நான் வரேன்னுக்காங்க. எனக்கு அதான் என்ன பண்றதுன்னே தெரியல தீபி. எனக்கு போறதுல இத்தனோண்டு கூட இஷ்டம் கிடையாது. நீ ஏதாச்சும் ஐடியா சொல்ல, நான் போகாம இருக்கிறதுக்கு. எம்மாடியோ, நான் ஐடியா சொல்ல மாட்டேன்ப்பா. நீ ஒழுங்கு உங்க அப்பா கூட போயிட்டு வந்துரு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஏதாவது கோவப்பட்டு எதையாத்துக்கு அடிச்சிட்டாங்கன்னு வையி, மண்டையோட பிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீயா பொறுப்பு என் மண்டைக்கு. சும்மா விளையாடாத தீபி, எங்க அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆமா ஆமா, உங்க அப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி விடுறியா? எங்க அப்பா இப்பெல்லாம் அப்படி கிடையாது, நல்லா திருந்திட்டாங்க. சரியா? சரி சரி விடு. நான் உனக்கு கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டேனோ? பூமாரி, நான் சொல்றது காலா. நீ அழகா போயிட்டு வா, உனக்கு நல்லா ஜாலியா இருக்கும் பாத்துக்கோ. போயிட்டு அதுக்கப்புறம் வந்துரு. இனிமே அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் தான் உங்க அப்பா கூப்பிடுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே கூட்டிட்டு போய் உனக்கு வாங்கி தர போறாங்க. உனக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோ. பூமாரி, அவன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? சொல்லு. என்ன? நான் கூட வரேன். நல்லா இருக்கும்ல, உங்க அப்பா நிறைய வாங்கி தருவாங்கல்ல. எனக்கு நீ கொஞ்சோண்டு தந்தா போதும், நிறைய கூட வேணாம். நீ ஒரு பெரிய இது வாங்குவியா, ஏதாச்சும் தீமண்டம், அதுல இருந்து இத்தனோண்டு பீஸ் தந்தா போதும் எனக்கு. நான் அதை மட்டும் ஒரு ஓரமா இருந்து சாப்பிட்டுக்கிடுவேன். சரியா? நானும் வரேன். நீ உங்க அப்பா கிட்ட சொல்றியா? சும்மா இருக்கியா தீபி? நானே போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ வேற வந்துட்டியா? சும்மா கடை. அதானே பார்த்தேன், இவ்வளவு சாப்பிட மாட்டாள்வ, நம்மளுக்கும் தர மாட்டாள்வ. அதானே பார்த்தேன். இங்கதான் நிக்கிறீங்களோ? லீவ் விட்டுட்டா போதுமே, புக்கு நோட்டு எல்லாம் அங்கங்க கிடக்குது. எடி டிபி, அத போய் எடுத்து வச்சா என்னடி? அம்மா, நீ எந்த புக்கு நோட்டு சொல்ற? எங்க இருக்கு? அதான்டி ஒரு ரூம்ல அங்க மேல இருக்கு. அப்படியா? எங்கனே கரெக்ட்டா சொல்லு பாப்போம். அதான் அந்த டேபிளுக்கு மேல இருந்துச்சுல, அததான் சொன்னேன். அத போய் எடுத்து வச்சிட்டு வா போ. உனக்கு அது எங்க இருக்குன்னு நல்லா தெரியுமோ? பார்த்ததுனால தான்டி சொல்றேன், டேபிள் மேல இருக்கு. அதான் உனக்கு நல்லா தெரியுதுல்ல, அப்ப நீ எடுத்து வைக்க என்ன? எங்களை விட்டு எதுக்கு எடுத்து வைக்க சொல்லிட்டு இருக்கியா? நீ என்னைக்குடி வேலை பார்த்திருக்க? அதானே பார்த்தேனா. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. சரியா? நாங்களே ஒரு நாள் லீவ்ல தான் இருக்கோம். ஆமா, பூமாரி என்ன அவங்க அப்பா கூட வெளியே போறாளாமா? ஆமா, போக போறா. அதுக்கு என்ன? இல்ல, சும்மா கேட்டும் பாத்துக்கோ. இங்க பாரு, குரங்குட்டி மாதிரி தொத்திட்டு போலாம் நிக்காத. பேசாம வீட்டோட கடை. அன்னைக்கு தான் போயாச்சுல, மீனாமா கூடன்ட்டு. அது போதும், புரியுதா? அம்மா, நானும் போறேன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது போறதுக்கு. பாவம் பூமாரி, அவதான் வாயன்ட்டு அப்போல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கா. அதான் என்ன பண்ணான்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கா. யோசிக்கிறதோட நிறுத்திக்கோ. சரியா? இன்னைக்கு ஒண்ணு விடுறதா இல்ல. அதான் நான் பார்த்தேன், எப்படின்னு விட மாட்டாங்க. நல்லா தெரியும் இவங்க கிட்ட காட்டு இருக்கிறதுக்கு. பூமாரி கிட்ட எப்படியாச்சும் சொல்லி அவங்க அப்பா விட்டு கூட்டிட்டு போக சொல்லலாம். அவளுக்கு என்னவா, மூஞ்சி தொங்காட்ட மாதிரி தொங்கிட்டு கிடக்குது. எடி பூமாரி, என்ன? ஒண்ணும் இல்ல சித்தி. அம்மா, அது வேற ஒண்ணு இல்ல பாத்துக்கோ. பூமாரிக்கு போறதுல இஷ்டம் கிடையாதான். ஏன் பூமாரி இஷ்டம் கிடையாதுன்ட்டு இருக்க? அதுவும் அப்பா இல்ல, ஆசையா கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. புரியுதா? சரி சித்தி, போயிட்டு வர்றேன். ஐயோ பாவம் பூமாரி, அவளுக்கு விருப்பமே கிடையாதுன்ட்டு இருக்கா. அதனாலதான் என்ன கூட கூப்பிட்டா, துணைக்கு வாயன்ட்டு. நீதான் ஒத்த கால நிக்கிற, நான் போக கூடாதுன்ட்டு. போனா என்னவா? போனா கால் இருக்காது, புரியுதா? பேசாம வீட்டோட கடை. பூமாரி ரெடியாமா? ரெடி தான் சித்தி. சும்மா தான் இருக்கா. சித்தி, பூமாரி ரெடி இல்லன்ட்டு சொன்னா என்ன செய்வியா? என்ன
சொல்லு சரியா? நீ உங்க அப்பா உள்ள போய் தனியா பேசிட்டு வாங்க. நல்லா இருப்ப, சும்மா இருக்கியா? எனக்கு விருப்பம் இல்லைங்கிற. நீ வரேன்னா வா, உங்க அம்மா கிட்ட கேட்டு. சும்மா நான்லாம் யாருக்கிட்டையும் சொல்லி கேட்கலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன நினைப்பாங்க? என்ன தீபி, நீயும் போயிட்டு வா என் பூமாரி கூட. சித்தி நீயா சொல்ற? ஏ பூமாரி சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தீபிலாம் போக வேணாம். அம்மா கொஞ்சம் சும்மா இரு சித்தி, இன்னொரு வாட்டி சொல்ல. நீயும் பூமாரி கூட துணைக்கு போயிட்டு வா. அவளுக்கு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்துருவீங்கல்ல, அதனால போயிட்டு வா. ஏடி வேணா சொன்னா கேளு. நீ சும்மா ரெடி, போயிட்டு வரட்டும். அவளுக்கு துணையா இவ தானே இருக்கா. சித்தி நீ இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தியா இருக்க தெரியுமா? அதானே பார்த்தேன். உனக்கு திங்க தந்துட்டு உன் சொல்லலாம் கேட்டுட்டு இருந்தா நல்ல சித்தி, இல்லனா பொல்லா சித்தியா? ஆமா பூமரி ஜாலி. நம்ம 2 பேரும் வெளிய போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. பூமாரி வாங்க மாமா, வாங்க வாங்க உட்காருங்க. வாங்கல வாங்க உட்காருங்க. இல்லம்மா இருக்கட்டும், பரவாயில்ல. பூமாரி கிளம்பலாமா? சரிப்பா போலாம். தீபியும் கொஞ்சம் கூட கூட்டிட்டு போங்க. அவ தனியா வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாள்ல. அப்படியா? வரட்டுமே, அதனால என்ன இருக்கு, வரட்டும் வரட்டும். ஏ தீபி இங்க பாரு, அங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ண மண்டையில கொட்டிடுவேன் பாத்துக்கோ. அமைதியா போயிட்டு அமைதியா வரணும், புரியுதா? சரி அதெல்லாம் நாங்க நல்லா போயிட்டு வந்துருவோம். நீ ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்காத, அமைதியா இருக்கியா? இவ்வளவு திமிரு இருக்கும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல சித்தின்னா, இப்ப எப்படி பேசுறா? அது சும்மா லாட்டுக்கும் சொன்னேன். நீ உடனே நல்லா ஹாப்பி ஆயிடுவியா? உன்னை நல்ல சித்திட்டோம். நீ எப்படினாலும் பொல்லா சித்தி தான். நீ இன்னைக்கு மட்டும் நல்ல சித்தியா இருந்துட்டு வரு. சரியான ஆளுதான் இவ. நேரத்துக்கு தக்கன வரை எப்படி மாத்திரா பேச்ச. பூமாரி இங்க பாரு, ஒழுங்கா போயிட்டு வா. மூஞ்சி இப்படி வச்சுக்காத சரியா? இன்னைக்கு ஒரு நாள் தானே போக போற. சரி சித்தி, அப்ப நான் போயிட்டு வர்றேன். இந்த ட்ரெஸ்ஸே போட்டு போறீங்க? வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போங்க. 2 பேருக்கும் நல்ல மேட்சிங்கா இருக்க மாதிரி போட்டு போங்க.